ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா அம்மா கருவேப்பிலை பொடி செய்வாங்க. வாங்க பார்க்கலாம். 2 கைப்பிடி கருவேப்பிலையை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை வச்சு லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு கோல்டாக இருக்குது. அது ஃப்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே சவுண்டு கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் 1 ஸ்பூன் பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 ஸ்பூன் உடச்ச கடலை, இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சுட சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஃப்ரை ஆனதும் ஆற வச்சுக்கலாம். இது ஆறிடுச்சு. ஜாரில் சேர்த்து பெரிய வெங்காயம் சேர்த்து அது கூடயே இந்த கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைஸாக அரைக்காமல் கொடன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த பொடியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெஜண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.